மதிய நேர வணக்கம் டீச்சர். Good evening, player. குட் ஈவினிங் டீச்சர். குட் ஈவினிங். எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க டீச்சர்? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க டீச்சர்? நானும் நல்லா இருக்கேன் பிள்ளையர். ரைட் தான். சரி பிள்ளையர். போன கிளாஸ் வகுப்பு நடந்துச்சு தானே? ஓ டீச்சர். சொல்லுங்க ரித்திஷா, சொல்லுங்க. கேள்வி விடைகள் நடந்தது சொல்லவா டீச்சர்? கேள்வி சரி பாப்போம். சொல்லுங்க பாப்போம். கேள்வியை வாசிங்க. விழுமியங்கள் என்றால் என்ன? விடை. மனித வாழ்வை மேம்படுத்தும் வகையில் கடைபிடிக்கப்படும் பெருமதிமிக்க வாழ்க்கை பண்புகள் விழுமியங்கள் எனப்படும். வெரி குட். விழுமிய பண்புகள் சில தருக. உண்மை பேசுதல், பெரியோரை கனம் பண்ணுதல், விழுமிய பண்புகளை கடைபிடிப்பதனால் எமக்கு கிடைக்கும் பண்புகள். விழுமிய பண்புகள் சில தருக. அப்ப என்னது? நிறைய இருக்கு, சொல்லுங்க. விழுமிய பண்புகள்: உண்மை பேசுதல், பெரியோரை கனம் பண்ணுதல், ஒற்றுமை, வேற பகிர்ந்துண்ணல், நன்றி மறவாமை, இன்சொல், என்ன ஜீவகார், உயிர்களிடத்தில் அன்பாய்த்து ஜீவகாருண்யம், உதவி செய்தல், நிறைய பண்புகள் இருக்கே. உதவி செய்தல், உதவி செய்தல் நிறைய. சரி, ஏனையோருக்கு உதவி செய்ய. அடுத்து சொல்லுங்க. அடுத்தது, விழுமிய பண்புகளை கடைபிடிப்பதனால் எமக்கு கிடைக்கும் நன்மைகள் யாவை? உயர்ந்த இடத்தை அடையலாம், நற்பெயர் பெறலாம். யாவை? விளக்குக. இப்ப வினாக்கள்ல பாருங்க, எது, என்ன, குறிப்பிடுக அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க ஒரு சொல்ல விட எழுதலாம். ஆனா யாவை, எவை, தர, விளக்குக அப்படின்னு வந்தா நாங்க எழுதணும் தானே நிறைய. ஏன்னா இப்ப விழுமிய பண்புகளை கடைபிடிப்பதனால் கிடைக்கும் நன்மைகள், நன்மைகளை தரு. நிறைய இருக்கு நன்மைகள். நன்மைகள் யாவைன்னு கேட்டா நிறைய இருக்கு. 2 எழுதி பத்தாது. சரியா? விழுமிய பண்புகளை கடைபிடிப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னது? எங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். வேற? குட் ஈவினிங்மா. நற்பெயர் கிடைக்கும், சமூகத்தில் மதிக்கப்படுவோம், வாழ்வு உயர்வடையும், வாழ்வு மேன்மையடையும். என்ன வேற? என்ன? எல்லாரிடத்திலும் அன்பு கிடைக்கும், உயர்வான மனிதன் என்ற பெயர். நல்ல பண்புகளை கடைபிடிக்கிறதுனால எங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்கும்னு எழுதணும். சரியா? அடுத்தது சொல்லுங்க. அடுத்த வினா. திருவள்ளுவர் கூறிய குறள் யாது?
ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வெரி குட். அடுத்த கேள்வி, பாலபாடம் என்ற நூலை எழுதியவர் யார்? 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 ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர். யார்? ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக சரி. நாவலர். அடுத்த விட மெய்மை வேறு விட சரி. மெய்மை அடுத்த வினா? வேறு எவ்வாறு மெய்மை வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? அழைக்கப்படும், கூறப்படும். எவ்வாறு? உண்மை, வாய்மை, சத்தியம். எவ்வாறு? உண்மை. உண்மை, வெரி குட். வாய்மை, உண்மை, சத்தியம். வாய்மை, சத்தியம். சரி. அடுத்த வினா, முருகனிடம் காணப்பட்ட நல்ல பண்புகள் யாவை? உண்மை பேசுதல், யாவை? உண்மை பேசுதல், கனிவுடன் செயற்படல், அழகிய வஞ்சகமில்லாத சிறுவன், பெரியோரை மதித்தல் அல்லது பெரியோரை கணம் பண்ணுதல், பணிவுடன் செயற்படல். பணிவுடன் செயற்படுதல். அப்படி எழுது. அடுத்த வினா, உண்மை பேசியதால் முருகனுக்கு கிடைத்த நன்மை யாது? நன்மை யாவை? சொல்லுங்க. உயர்ந்த இடத்தை அடைந்தான், எசமானோடு வர்த்தகத்தில் ஒரு பங்காளி ஆனான், வாடிக்கையாளர்கள் அகப்பட்டார். சரி. பொய் பேசியதால் கிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட நட்டம் யாது? வாடிக்கையாளரின் எண்ணிக்கை குறைந்தது, பண நட்டம் ஏற்பட்டது. சரி. அடுத்தது இடைவெளி நிரப்புக பயிற்சி. அடுத்து சமய விழுமிய பண்புகளில் கோடு பேசுதலும் ஒன்றாகும். உண்மை, முதலாவதற்கு உண்மை. கோடு சொல்வதை பார்க்கிலும் இது நல்லது ஐயா என்று முருகன் சொன்னான். கோடு பொய். முருகனிடம் கோடு பொருள் வாங்கலாம் என்று பெரிய மனிதர் கண்டு கொண்டார். பொய் சொல்வதை பார்க்க முருகனிடம் நல்ல. நான்காவது, பெரிய மனிதருக்கு கோடு சிறுவன் வேண்டி இருந்தது. நம்பிக்கையான. வாங்கலாம். எல்லாரும் சரி வாங்குனீங்களா? எல்லாரும் சரி போட்டீங்களா விடைகளுக்கு? எல்லாரும் செஞ்சீங்களா? எல்லாரும் விட எழுதுங்களா? எழுதி இருந்தா நல்ல பிள்ளைகள். சரியா? என்ன டீச்சர் நான் பார்க்க மாட்டேன் தானே. நான் உங்களை நம்புறேன், நீங்க செஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். சரியா? பிழையா இருந்துச்சுன்னா அதை திருத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். அப்படி நீங்க விட சரியா எழுதிட்டீங்கன்னா ரைட்டா போட்டுருங்க. சரியா? அடுத்து பாருங்க, இன்னைக்கு நாங்க விழுமிய பண்புகள்ல பார்க்க போறது பெரியோரை கணம் பண்ணுதல். இப்ப உங்க வீட்டுல இருக்காங்களா பெரியோர்? உங்க வீட்டுகள பெரியோர் இருக்காங்களா? யார் 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 யார்? எங்களை விட வயதுல மூத்த எல்லாரும் பெரியவர்கள். ஏன்னா எங்களை விட
வயதுல மூத்தவங்க எல்லாமே பெரியோர்கள் தான். அப்ப அவங்க கிட்ட நாங்க பணிவாகவும் அன்பாகவும் பழகி கொள்ளுதல் வேண்டும். சரியா? பெரியோரை மதிக்கணும். ஏன்னா அப்படி நாங்க மதிக்கிற நேரத்துல தான் நாங்க என்னது நல்ல பிள்ளைகளாக நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக நாங்க வளருவோம். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க உங்க வீட்டுல எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். தம்பியோட சொல்லுங்க. நான் இப்போ ஜாயின்ட் ஆனேன் டீச்சர். கொஞ்சம் என்ன சொன்னீங்கன்னு திரும்ப. நாங்க போன கிளாஸ் எழுதின வினாக்களுக்கு எல்லாம் விட பார்த்தோம். சரியா? ரெக்கார்டிங் பாருங்க. நாங்க எழுதின போன கிளாஸ் வினாக்கள் கொடுத்தேன் தானே, அது எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். கடுமலை அப்ப என்னன்னு சொல்றது? தடி வருஷா எடி வருஷம் தடி தடி டெடி டடி எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். டீச்சர். எனக்கு தானே பிடிச்ச பழம். இந்த கிளாஸ் மட்டும் தான் நினைக்கிறேன். டீச்சர் டீச்சர் கவரேஜ் போயிடுச்சுமா, கவரேஜ் போயிடுச்சு. சரியா? ஓகே டீச்சர். அப்ப பாருங்க, எங்க வீட்டுல இருக்கிற பெரியோர்கள் யார் யாருன்னு பார்த்தோம். சரி, அப்ப அதுல நாங்க பாக்குற நேரம் அம்மா அப்பா இருக்காங்கன்னா அதே மாதிரிக்கே தாத்தா பாட்டி மாமா மாமி மத்தது உங்களுடைய அண்ணா அக்கா சகோதரர்கள் இவங்க எல்லாருமே உங்களை விட வயதுல மூத்தவங்க தான். சரியா? அப்ப நாங்க எப்பயுமே எங்களை விட வயதுல மூத்தவரை கணம் பண்ணுதல் வேண்டும். கணம் பண்றேன்னு சொல்ற நேரம் நாங்க அவங்க காலில் விழுந்து வணங்குற ஒரு முறை இருக்கு. ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்றோம். அதை விட பிள்ளைகள் நாங்க அவங்களோட பேசுற விதங்கள் இருக்கு. ஏன்னா அவங்களோட பழகுற விதங்கள் இருக்கு. பெரியோரோடைய உங்களோட அண்ணா அக்காவா இருக்கட்டும், உங்களோட அம்மா அப்பாவா இருக்கட்டும், எல்லாத்தோடையுமே நாங்க அன்பா பண்பா பணிவாக நடந்து கொள்ளுதல் வேண்டும். அதுவும் அவங்கள கணம் பண்ற முறைதான்.
சரியா? அப்ப அவங்களுக்கு கீழ்ப்பணிவாக நாங்க நடக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப நாங்க மரியாதை கொடுத்தா தானே எங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஏன்னா நாங்க மரியாதை கொடுத்தா தான் எங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதேதான் வயதுல சின்னவங்களா இருந்தாலும் நாங்க மரியாதை கொடுக்காட்டி எங்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. இது தெரியும் தானே உங்களுக்கு? அண்ணா தம்பியோட தங்கச்சியோட சண்டை பிடிச்சு பாருங்க பாப்போம். அவங்கள ஏசி பாருங்க பாப்போம். உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா அவங்க? இல்ல டீச்சர். மாட்டாங்க. அதுகளும் அதே மாதிரிக்கே அவங்களே ஏசுவாங்க. நீங்க ஏசுற மாதிரிக்கு அவங்களும் ஏசுவாங்க, சண்டை பிடிப்பாங்க. அப்ப நாங்க வயதுல சின்னவங்க கிட்ட எப்படி இருக்கணும்? அன்பாக, பண்பாக, பணிவாக இருந்தா தான் அவங்களும் எங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இல்லாட்டி மரியாதை கொடுக்க மாட்டாங்க. மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும். யாருக்கிட்டயா இருந்தாலும் சரி, சின்னவங்ககிட்டயா இருந்தாலும் சரி, பெரியோர்கிட்டயா இருந்தாலும் சரி, நாங்க எப்பயுமே மரியாதையுடன் நடந்து கொள்ளுதல் வேண்டும். சரியா? அப்ப அதை விட நாங்க எங்க வீட்டுல பாருங்க, நாங்க எங்களுடைய கண் கண்ட தெய்வங்க, எங்களுக்கு சிவபெருமான் நேரடியா வந்து உதவுனது நான் கண்டு சொல்லியிருக்கீங்களா? யாருக்காவது உதவி இருக்காங்களா? சிவபெருமான் நம்பிக்கைனா கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்களுடைய நாங்க கண் கண்ட தெய்வங்களாக நாங்க யார பாக்குறோம்னா எங்களுடைய பெற்றோரை தான், தாய் தந்தை. ஏன்னா எங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செய்யறாங்கன்னா நீங்க கேட்காமலே உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, உங்களை அன்பா வளர்க்குறாங்க. அப்ப அவங்கள விட ஒரு தெய்வம் வேற இல்ல. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அவங்களத்தான் தெய்வமாக நாங்க வழிபடுறோம். கடவுள் வந்து ஏதோ ஒரு உருவுல வந்து எங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்றாங்க. கடவுள் நேரடியா சிவபெருமான் வந்தாருன்னு இல்லை, ஏதோ ஒரு வடிவுல எங்களுக்கு கடவுள் உதவி செய்யறாரு. அப்ப எமது கண் கண்ட தெய்வங்களாக அந்த பெற்றோரை தான் நாங்க காண்கின்றோம். அப்ப அந்த பெற்றோருக்கு நாங்க பணிவாக நடந்து கொள்ளுதல் வேண்டும். அவங்க சொல்படி கேட்டு நடக்கணும், அவங்களோட அன்பா இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு கீழ்ப்பணிவா இருக்கணும். இப்ப முதல்ல நாங்க யாருக்கு மரியாதை கொடுக்கிறோம்? பெற்றோருக்கு கொடுக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, நாங்க ஸ்கூலுக்கு வர நேரமா இருக்கலாம், வேலைக்கு போற நேரமா இருக்கலாம், நாங்க எங்கட பெற்றோட கால்ல விழுந்து வணங்கி ஆசீர்வாதங்களை வாங்கிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா எங்கட ஆசீர்வாதங்கன்னு சொல்றது பிள்ளைகள் மனிதரை வாழ வைப்பவை. ஏன்னா அவங்க கிட்ட நீங்க பெரியோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற நேரம் அவங்க எங்களை வாழ்த்துவாங்க. ஏன்னா நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க, எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்ங்கன்னு சொல்லுவாங்க, பல 100 வருடங்கள் வாழ்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வாழ்த்துற நேரம் அது எங்களை வாழ வைக்கும் அந்த வார்த்தைகள். சரியா? அப்ப நாங்க முதல்ல பெற்றோரை கணம் பண்ணுறோம். சரி, அது எங்களுடைய முக்கியமான கடமைகள்ல ஒண்ணு, பெற்றோரை வணங்குறது. சரியா? அப்ப எங்களுக்கு பெற்றோர் தான் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் தேடி செய்யறவங்க எங்களுடைய பெற்றோர் தான். பெற்றோரை தவிர யாருமே என்னது எங்களுக்கு செஞ்சது இல்ல, பெற்றோர் தான். அப்ப அவங்கள நாங்க தேவையான உதவிகளை செய்து, ஏன்னா அவங்களோட அன்பா இருக்கிறோம். இப்ப நீங்க அம்மா அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம், செய்றீங்களா அம்மா அவங்களுக்கெல்லாம் உதவி? என்ன செய்ய மாட்டீங்க? என்ன செய்வீங்க? செய்யறவங்க சொல்லுங்க. சமைச்சு கொடுக்கறது. என்ன உதவி செய்ய சமைக்கிறது. நான் வந்து வீடு கூட்டி கொடுப்பேன், என்னால என்ன சின்ன சின்ன வேலைகள் செய்வேன். சமைச்சு கொடுக்குறீங்களா? அதாவது தேங்காய் திருவி, வெங்காயம் வெட்டி கொடுத்து அப்படி வீடு கூட்டுறது, சின்ன வேலைகளை. இப்ப நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா முன்னா பெற்றோர் எல்லாம் வீட்டுல இருந்தாங்க, என்ன பிள்ளைகள் அம்மா எல்லாம் வீட்டுல இருந்து ஆரம்ப காலங்கள் எல்லாம் பொதுவா நாங்க பார்த்தோம்னு சொன்னா அம்மாமார் வீட்டுல இருந்து எங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லைன்னா, ஏன்னா இப்ப பெரும்பாலும் எல்லாரும் வேலைக்கு போறாங்க. பெரும்பாலானவர்கள் வேலைக்கு போறவங்களா தான் இருக்காங்க. அப்ப நாங்க யோசிச்சு பாருங்க, அவங்க காலையில எலும்புனதுல இருந்து அந்த அம்மாவும் அப்பாவும், சரியா? அம்மாவை யோசிச்சு பாருங்க, காலையில எலும்புனதுல இருந்து என்ன செய்வாங்க? வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. காலையில எலும்புனோட சும்மா உட்காந்துருப்பாங்களா? இல்ல, எலும்புனதுல இருந்து அவங்க இரவு படுக்கும் வரைக்கும் என்ன செய்வாங்க? ஏதாவது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுலயும் இடையில வேலைக்கும் போயிட்டு வராங்க.
வேலைக்கு போயிட்டு வர நேரம் சும்மாவா இருப்பாங்க அங்க போயிட்டு அங்கேயும் வேலைத்தானே செஞ்சுட்டு வராங்க. அப்ப அப்படி கஷ்டப்பட்டுட்டு வார உங்களோட அம்மாவுக்கு நீங்க ஒரு சின்ன வேலையை செஞ்சு வச்சா ஒண்ணு வீட துப்புராக்கி கூட்டலாம், இல்ல உடுப்பு கழுவி போட்டிருப்பாங்க அதை மடிச்சு வைக்கலாம், ஏன்னா பாத்திரங்கள் கழுவி வச்சா எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யும் போது பிள்ளைகள் அவங்களுக்கு அது இலகுவாகவும் இருக்கும். அதே சமயம் அடா என் புள்ள எனக்கு உதவி செய்யுதுங்கிற ஒரு அது ஒண்ணு இருக்கும். ஏன்னா நம்பிக்கை ஒண்ணு இருக்கும். உங்க மேல அவங்களுக்கு பாசமா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு பாரு எனக்கு என் புள்ள ஒண்ணுமே செஞ்சு கொடுக்குதுலேன்னு யோசிக்க மாட்டாங்க. சொல்லவும் மாட்டாங்க அத. வேலை செய்யலாட்டியும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா செய்யும் போது அவங்க அத பல மடங்கு சந்தோஷப்படுவார்கள். நீங்க நிறைய வேலை செய்யுங்கன்னு சொல்லல, உடுப்ப துவைங்கன்னு நான் சொல்லல, சட்மிச்சு கொடுங்கன்னு நான் சொல்லல. அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுங்க. சரியா? அப்படி செய்யற நேரம் நாங்களும் வேலைகளை பழகிக்கொள்ளுவோம். எங்களுக்கும் எதிர்காலத்துல அது இலகுவாக இருக்கும். சரியா? அப்ப எங்களை பார்த்து தானே மத்தவங்க பழகுவாங்க. இப்ப நீங்க செய்யறத பார்த்து உங்க தம்பி தங்கச்சி செய்வாங்க. ஏன்னா அப்ப நாங்க எப்பயுமே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்க வேண்டும். சரியா? அப்ப நாங்க பெற்றோருக்கு உதவி செய்யறோம், அவங்களோட வார்த்தைகளை கேட்டு நடக்கிறோம், அவங்கள கனம் பண்றோம், அவங்களோட அன்பா இருக்கிறோம். சரியா? அவங்களோட மரியாதையோடு பேசுறோம். பெற்றோரோட நாங்க மத்தவங்களோட உரையாடுற முறை, மத்தவங்களோட பேசுற முறைகள் இருக்கு என்ன பிள்ளையர். நாங்க இன்சொல்னு சொல்றத எப்பயுமே மற்றவர்கள் மனம் புண்படாத வகையில பேசுறது தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, இன்சொல்னு சொல்றோம். நடிவாய்மைன்னு சொல்றோம். ஏன்னா நாங்க சொல்ற ஒரு வார்த்தையால அவங்க என்ன பண்ணக்கூடாது, துன்பப்படக்கூடாது. அது இன்சொல் அல்ல. நாங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையாலும் மற்றவர்கள் இன்பமாக இருக்கணும். அப்படித்தான் நாங்க பேசணும் இனிமையான சொற்களை. விளங்குச்சா? அப்ப பெற்றோருக்கு உதவி செய்யற முறைகள் தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, நம்மளை விட எங்கட தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க. இருக்கிறாங்களா வீட்டுகள தாத்தா பாட்டி எல்லாம்? ஆமாமா இருக்கு ஆ? இல்ல டீச்சர். டீச்சர். தாத்தா பாட்டி இருக்கிறாங்க இருக்கு டீச்சர். இல்லையா? ஆ, இருக்கு. ஆமா கூட்டு டீச்சர். குடும்பமா இருக்கிறவங்க வீட்டுல இருப்பாங்க. எப்பயும் நாங்க பிள்ளைகள் எல்லாத்தோடயும் சேர்ந்து வாழ்றதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி சேர்ந்து வாழ்ந்தாதான் அங்க என்ன இருக்கும், சந்தோஷம் நிலைத்து இருக்கும். ஒற்றுமை. ஆஹ் ஏன்னா நாங்க இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க தனியா இருக்கு, அம்மா அப்பா ஏசுனா அடிச்சா யாருக்கிட்ட ஓடுவீங்க வீட்டுல? ஒருவர் இல்லாம இருக்கோம். இப்ப தாத்தா பாட்டி இருந்தா ஓடுவோம். தாத்தா பாட்டி இருந்தா தாத்தா பாட்டிக்கிட்ட ஓடிடுவோம். அவங்க எப்பயுமே எங்களை அடிக்க விட மாட்டாங்கன்னா, எங்களை அடிக்க விட மாட்டாங்க, ஏசுவாங்க. ஏன் அவன் அடிக்கிறேன்னு ஏசுவாங்கன்னா, இப்ப அன்பா பாத்துக்கிறவங்க அவங்க எங்களை. அம்மா அப்பாவோட பாசமா பாத்துக்கிறது யாரு? எங்கட தாத்தா பாட்டி தான். ஏன்னா அப்ப அந்த அவங்க கிட்ட நாங்க எப்படி இருக்கணும், அன்பாக இருக்கணும். இப்ப ஒரு வயசுல நாங்களும் என்ன செய்வோம், வயது போக அந்த நிலைமைக்கு வருவோம் தானே. அப்ப அப்ப அத மனசுல வச்சுக்கிட்டு நாங்களும் அவங்களோட அன்பாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட எப்பயும் கதைக்கணும். அதுதான் அவங்களுக்கு செய்யற உதவி பிள்ளைகள் நாங்க. ஏன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போயிருவீங்க, அம்மா அப்பா எங்க போயிருவாங்க, வேலைக்கு போயிருவாங்க. வீட்டுல இருக்கிறது யாரு? தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி அவங்க இருப்பாங்க. நீங்க வரும் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? வெளியே நின்று இருப்பாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. காத்திருப்பாங்க. பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா பாத்துக்கிட்டே இருப்பாங்க, எங்கடா பிள்ளைகளை காண. பிறகு நாங்க என்ன செய்வோம், அங்க போயிட்டு திருப்பி என்ன செய்வோம், வந்தோன்னு சாப்பிடுவோம், கை கழுவோம், திருப்பி விளையாட போவோம். அவங்களோட பேசுறது கூட டைம் இல்லை உங்களுக்கெல்லாம். ஏன்னா அப்படி இருக்க கூடாது. எப்பயுமே அவங்களோட அன்பாக பேசணும், அவங்களோட உரையாடணும். ஏன்னு சொன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க போயிட்டு வாரீங்க, வெளியில போயிட்டு வாரீங்க, உங்க அம்மா அப்பா உங்களோட கதைக்காம தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
சொல்லுங்க பாப்போம். கஷ்டமா இருக்கும். கவலையா இருக்கும் டீச்சர். அப்போ உங்களுக்கு கவலையா இருந்தா அவங்களுக்கு இருக்காதா? இருக்கும் டீச்சர். இருக்கா. ஒரு வயசுல பிள்ளையர் ஒரு வயசு போனோன்னு அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா, சின்ன எங்களுக்கு எப்படி எண்ணங்கள் இருக்குமோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். பெரிய ஆள் ஆகணும்னு வயசு போன தாத்தா பாட்டிமார பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைக்கு எப்படி இருக்குமோ அந்த எண்ணங்கள் தான் இருக்கும். சரியா? இல்ல கதைக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களோடயே இருக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. சரியா? அவங்களோட எண்ணமும் இப்படியே தான் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி எண்ணம் இருக்குமோ அந்த எண்ணம் தான் அவங்களுக்கும் இருக்கும். மாறிடுவாங்க. இப்ப அப்படி இருக்கிற நேரம் அவங்கள தனிமைப்படுத்துறதோ இல்லாட்டி அவங்களோட நாங்க பேசாம இருக்கிறதோ அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கிறதோ அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் சண்டை பிடிப்பாங்க, ஏசுவாங்க எங்களை. அதுக்குதான். சரியா? என்ன செஞ்சாலும் ஏசிக்கிட்டு இருப்பாங்க. ம்? அப்ப அவங்களோட எப்பயுமே நாங்க எப்படி இருக்கணும்? மரியாதையோட இருக்கணும், அவங்க கிட்ட பேசணும், அன்பா இருக்கணும், அவங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்படி இருக்கிறது தான் நாங்க பெரியோருக்கு கணம் பண்ற முறைகள். ஏன்னா அந்த நிலைமைக்கு நாங்களும் ஒரு நாளைக்கு வருவோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம் கட்டாயம். அப்ப எங்கட பிள்ளை எங்களை பார்க்காம விட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரிக்கத்தான். ஏன்னா அவங்க சின்ன காலத்துல இருந்து அவங்க பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து அவங்க அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அப்ப அவங்கள நாங்க எப்பொழுதும் அன்பாக வச்சுக்கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க, இதுல சொல்லியிருக்காங்க பெரியோர்களை அவங்கள கணம் பண்றது எங்களுடைய பொறுப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு என்னது உணவுண்ட பாத்திரத்தை கழுவி வைக்கிறது. சரியா? அவங்களோட அன்பா பேசுறது, அவங்கள கணம் பண்றது, இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனா அதை நாங்க செய்யறதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க, இதுல சொல்லப்படுது ஆசிரியர், இது நீங்க செய்வீங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு போனா டீச்சர்ஸ கணம் பண்றது, டீச்சர்ஸ விஷ் பண்றது, அடுத்து டீச்சர்ஸ் சொல்றத கேக்குறது, அவங்க கொடுக்குற வேலைகளை செஞ்சுட்டு வாரது. ஏன்னா இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கணம் பண்ற முறைகள். இதை நீங்க செஞ்சுட்டு தான் போறீங்க. அதை விட அவங்கள நாங்க எங்கேயா கண்டா அவங்களோட கதைக்கிறது. ஏன்னா ஏன்னு சொன்னா நாங்க திருப்பிட்டு போக கூடாது. எப்பயும் நாங்க யாரையும் எங்கனையும் கண்டாலும், இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னது, இப்ப நீங்க ரோட்ல போறீங்க, ரோட்ல போற நேரம் உங்களோட உங்களோட உறவினர்களே வரலாம். ஏன்னா சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரும் வரலாம். வந்தா அந்த நேரம் என்ன செய்ய போறீங்க? போயிட்டு நீங்க அவங்களோட உறவாடி உட்காந்துட்டு எல்லாம் இருக்க தேவையில்ல. பெரியப்பா அப்படி ரோட்ல கண்டுற நேரம், பெரியம்மா, நாங்க எங்களோட உறவுகளை நாங்க சொல்லி கதைக்கிறோம். அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பயும் வீட்லயும் சொல்லுவாங்க, இன்னைக்கு என் தம்பிட்ட பிள்ளைய கண்டாம கச்சானே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? வார்த்தை தான் சொல்ல போறீங்க. நாங்க கண்டுட்டு கதைக்காம போனோம்னா அது அவங்களுக்கு மனவேதனையை கொடுக்கும். அதே மாதிரி யார நாங்க எந்த சந்தர்ப்பத்துல எங்க கண்டாலும் நாங்க அவங்களோட ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டு ஒரு கதை சொல்லிட்டு வர்றது மட்டும்தான். அவங்களோட உட்கார்ந்து உறவாட போறது இல்லையே அந்த இடத்துல. ஏன்னா அப்ப அது நாங்க கொடுக்குற மரியாதை. சரியா? அப்ப குரு அடுத்து பாருங்க, ஆலயத்துல இருக்கின்ற சிவாச்சாரியார், அவர்கிட்டயும் நாங்க மரியாதையோட அவர் கொடுக்கிற பிரசாதங்களை மரியாதையா வாங்குறோம். அவங்களோட விபூதி பிரசாதங்கள் தரும்போது யாரா இருந்தாலும் சரி, வயதுல மூத்தவங்களுக்கு நாங்க கணம் பண்ணியே ஆக வேண்டும். மரியாதையோடு நடந்து கொள்றது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தானே. ஏன்னா பாருங்க, இதுல சொல்லி இருக்காங்க, பெரியோர் நாங்க ஏற்கனவே அம்மா அப்பா மத்த எங்களோட வயதுல மூத்தவங்க எல்லாத்தோட கணம் பண்றோம். அடுத்து குரு, அவரை மாதிரி ஆசிரியரோட நாங்க மரியாதையா பேசுறது, அவங்க வகுப்பறையில வரும்போது எழுந்து நின்று வணக்கம் செலுத்துறது, கற்பிக்கின்ற பாடங்களை சரியாக கேட்கிறது, அவரோட ஒழுங்காக பணிவாக நடந்து கொள்றது, காணுகின்ற இடத்துல எல்லாம் வணக்கம் தெரிவிச்சு. என்ன நைட்டு தூங்காம படிக்கலாம்.
சரியா? இப்ப போய் படிங்க. பிறகு தூங்கும். இப்ப போய் படிங்க. போங்க. சரியா? அவங்கள காணுகின்ற இடங்கள்ல எல்லாம் அவங்கள விஷ் பண்ணி அவங்களோட கதைக்கு அம்மா இங்க நாட்டிடுறாங்க. சரி, நான் வந்து சொல்லித்தரேன். நீங்க போங்க. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரியா? அதெல்லாம் நாங்க ஆசிரியருக்கு வணக்கம் செலுத்துற முறைகள். அடுத்த ஆலயங்கள்ல இருக்கிற குரு அவருக்கும் நாங்க மரியாதை செலுத்துதல் வேண்டும். அவர் விபூதி பிரசாதம் தரும்போது இரு கைகளை நீட்டி பணிவாக வாங்கிக் கொள்ளுதல் வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க, இதுல சொல்றாங்க நம்ம வீட்டுல பெரியோர் முன்னுக்கு நாங்க தவிர்க்கக்கூடிய செயல்கள் இருக்கு பிள்ளைகள். பெரியோர் முன்னுக்கு இன்னொன்னு சொல்றாங்க, வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்கள நாங்க போயிட்டு இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும். சரியா? இது நம்ம எவ்வளவு பெரிய கோவக்காரவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்கள இன்சொல்லோட முகம் மலர்ந்து அவங்களோட கதைக்கணும். இனிய சொற்களை பேசி அவங்களோட நாங்க எப்பயுமே உறவாட வேண்டும். சரியா? அவங்க வீட்டை விட்டு போற நேரம் அவங்கள நாங்க என்ன செய்றோம், வழி அனுப்பிட்டு வரணும். இதெல்லாம் நல்ல பண்புகள் தான். சரியா? அப்ப அதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நாங்க பழகி கொள்ள வேண்டிய விழுமிய பண்புகள். சரியா? அடுத்து பெருநாள் நாட்கள்ல போயிட்டு பெரியோர்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கி கொள்ளணும். பெரியோர் புகையிரதங்கள்ல வந்து பஸ்லயோ இல்லாட்டி வேற எங்கேயோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க சின்ன பிள்ளைய தானே நாங்க நின்றுகிட்டு போகலாம். ஆனா அவங்க பாவம், ஏன்னா வயது முதிர்ந்தவங்க, அவங்களுக்கு நின்றுட்டு போக கஷ்டமா இருக்கும், நோய் நொடியா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், எங்கட இத ஆசனத்தை கொடுக்குறோம். பேருந்துகளா இல்லாட்டி எங்க போனாலும் பெரியோருக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும். சரியா? அப்ப அந்த மாதிரிக்கே பண்புகள் எங்ககிட்ட இருக்கணும். அடுத்து சொல்றான் அப்படியே தவிர்க்கக்கூடிய செயல்கள் பாருங்க. பெரியோர் முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிற நேரம் நாங்க உயர்ந்த ஆசனத்துல உட்காரக்கூடாது. அவங்க கீழே உட்கார்ந்துருந்தாங்களா இருந்தா நாங்க உயர்வான ஆசனத்துல உட்கார இயலாது. அது சரியில்லை தானே? உட்காரலாம், ஆனா அது பண்பல்ல. அது ஒரு நல்ல பண்பு அல்ல. ஒரு நல்ல பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பண்பு அல்ல. அவங்களோட உட்கார்ந்து அவங்களோட உறவாடலாம், அவங்களோட உட்கார்ந்து இருக்கலாம், அவங்க மடியில படுக்க எல்லாம் செய்யலாம். ஆனா அவங்களோட கீழே உட்கார்ந்துருந்தாங்கன்னா நாங்க அவங்கள விட உயர்வான ஆசனத்துல உட்கார்ந்துகிட்டு கதைக்கிறது பண்பல்ல. சரியா? அடுத்து காலை நீட்டி போட்டுக்கிட்டு அவங்களோட இருக்கிறதும் சரியில்லை. எதிர்த்து பேசக்கூடாது, கைய நீட்டி பேசக்கூடாது. ஏன்னா தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, அன்பான வார்த்தைகளை பணிவாக பேசுறோம். இதெல்லாம் நாங்க செய்யக்கூடியது. செய்யக்கூடாத செயல்களும் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். சரியா? இது விளங்குச்சா? யார் பெரியோர்னா யார், அவங்க கிட்ட எப்படி இருக்கணுங்கிறது? அப்ப இப்ப பெரியோரை கணம் பண்ணுதல்னு தலைப்பு, பெரியோரை கணம் பண்ணுதல்னு தலைப்பு போடுங்க. சரியா? பெரியோர் என குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? சொன்னீங்க முத பெரியோரை கணம் பண்ணுதல் தலைப்பு போடுங்க. பெரியோர் என குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? அடுத்து பெரியோர் என பெரியோர் என குறிப்பிடப்படுவோர் யாவர். சரியா? அடுத்து எமது பெற்றோருக்கு நாம் எவ்வாறு கணம் பண்ணுதல் வேண்டும்? அத நீங்க எல்லாம் எழுதலாம். உங்களுக்கு என்னென்ன மார்க்கெல்லாம் நீங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதலாம். பெரியோருக்கு, பெற்றோருக்கு. டீச்சர் கேள்வி முதலாவது வினா சொன்னேனே, பெரியோர் என குறிப்பிடப்படுபவர்கள் யாவர்? விளங்குது இல்ல நீங்க பேசுறதுமா? காட்டுறத எழுதணுமான்னு கேக்குறாங்க. இல்ல வேணாம், இத எழுதாதீங்க, நான் சொல்றேன் மட்டும் எழுதுங்க.
சரியா? அடுத்து 2வது வினா நான் கொடுத்தேன். எமது பெற்றோருக்கு எவ்வாறு கணம் பண்ணுதல் வேண்டும்? எமது பெற்றோரை எவ்வாறு கணம் பண்ணுதல் வேண்டும்? அடுத்து டீச்சர் ரெண்டாவது என்ன சொன்னீங்க? எமது பெற்றோரை நாம் எவ்வாறு கணம் பண்ணுதல் வேண்டும்? டீச்சர் எமது உதவி பெற் தரணுமா? ஆ? உதவி உதவி செய்யறதும் வரும். உதவி செய்யறதும் வரும். என்னென்ன உதவி செய்ய போறீங்க, அவங்கள எவ்வாறு கணம் பண்ண போறீங்க அப்படிங்கறத எழுதுனீங்கன்னா சரி. சரியா? அடுத்து எமது முதியோருக்கு நாம் எவ்வாறு உதவிகளை செய்தல் வேண்டும்? என்ன டீச்சர்? எமது முதியோருக்கு நாம் எவ்வாறு உதவிகளை செய்தல் வேண்டும்? சரி டீச்சர். குரு என அழைக்கப்படுபவர் யார்? குரு என அழைக்கப்படுபவர் யார்? அவரை நாம் எவ்வாறு கணம் பண்ணுதல் வேண்டும்? டீச்சர் என்னன்னு சொன்னீங்க? கேட்க மாட்டேங்குது. குரு எனப்படுபவர் அது எழுதுனீங்களா? குரு என அழைக்கப்படுபவர் யார்? அவரை நாம் எவ்வாறு கணம் பண்ணுதல் வேண்டும்? குரு எனப்படுபவர் யார்? டீச்சர் என்ன சொன்னீங்க? துவாரகேஷ். துவாரகேஷ் தானே? துவாரகேஷன். ஏன் பேரா டீச்சர்? யார் இது? யார் உங்களோட பேரை சொல்லுங்க. துவாரகன். துவாரகன். நீங்க எங்கம்மா ஊர்? பதில டீச்சர். சரி சரி. டீச்சர் முதல்ல என்ன சொன்னீங்க? குரு எனப்படுபவர் யார் எழுதிட்டீங்களா? இல்ல அதை எழுதுங்க. மூணாவது வினா எமது முதியோருக்கு நாம் எவ்வாறு உதவி செய்தல் வேண்டும்? சரியா? சரி டீச்சர். 4வது குரு எனப்படுபவர் யார்? அடுத்த வினா அவரை நாம் எவ்வாறு கணம் பண்ணுதல் வேண்டும்? சரியா? அடுத்தது பெரியோர் முன்னால் தவிர்க்க வேண்டிய செயல்களை தருக. அடுத்தது என்ன டீச்சர்? பெரியோர் முன்னால் தவிர்க்க வேண்டிய செயல்களை தருக. அடுத்தது உங்க பாட புத்தகத்தில் உள்ள டீச்சர் கவரேஜ் ப்ரோக்ராம்னால இப்பதான் சேர்ந்தேன். அச்சோ. ரெக்கார்டிங் இருக்கு தானே? எஸ் டீச்சர். ரெக்கார்டிங்க கேளுங்க. தேங்க் யூ. அடுத்தது பிள்ளைகள் உங்க பாட புத்தகத்துல இருக்கிற கோடிட்ட இடம் நிரப்புறது இருக்கு தானே? அத செய்யுங்க. சரியா?
இவ்வளவா இருக்குதா? டீச்சர் கேள்வி? ஆ இவ்வளவா கேள்வி? இதுல இவ்வளவுதான். இதோட சேர்த்து உங்க பாட புத்தகத்துல பெரியோரை கணம் பண்ணுதல்ல கீரிட்டடம் நிரப்புறது இருக்குதா? வெற்றிடங்களை ஓ நிரப்புறது டீச்சர். அதையும் செய்யுங்க. சரியா? சரி டீச்சர். 6 வினாக்கள் கொடுத்திருக்கேன். பெரியோரை கணம் பண்ணுதல். அடுத்து 5 வினா பாருங்க. கொடுத்திருக்கீங்க. 6வது அந்த வெற்றிடம் நிரப்புதல். ஆறா டீச்சர் எத்தனை மணி கிளாஸ் முடியும்? 6 வினா கொடுத்திருக்கிறேன். மொத்தமா 6 வினாக்கள் கொடுத்திருக்கேன். டீச்சர் எத்தனை மணி கிளாஸ் முடியும்? 7 மணிக்கு. இல்லம்மா. ஏன் சதுர்ஷன்? சரியா? சரி டீச்சர். அதோட கோடிட்ட நிரப்புறது செய்யுங்க. அடுத்து பாருங்க பிள்ளை, நன்றி மறவாமைங்கிற ஒரு விழுமிய பண்பு இருக்கு. விழுமிய பண்புல என்னது? நன்றி மறவாமை. சரியா? அதுக்கு ஒரு கதை ஒண்ணு இதுல கொடுத்திருக்கிறாங்க. சரியா? நன்றி மறவாமைக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு கொடுத்திருக்காங்க. கிளியிட கதை. வாட்சி பாத்தீங்களா? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். இல்ல. நன்றி சரியா? மறவாமை. அப்ப பாருங்க, நன்றி மறவாமை பண்பு ஒரு கிளிக்கு எவ்வளோ இது இருக்குங்கிறது நன்றி மறவாமை பண்புக்கு. சரியா? ஒரு இந்த காசி நகருங்கிற ஒரு பகுதியில ஒரு அடர்ந்த காடு ஒண்ணு இருக்கு பிள்ளை. அந்த காட்டுல ஒரு அழகான மரம் ஒண்ணு. சரியா? அந்த மரம் என்ன செய்யுதுன்னு சொன்னா நல்லா பூத்து குலுங்கி பெரிய அடர்ந்து காய்கனிகளோட இருக்கிற ஒரு மரம். சரியா? அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த தேவேந்திரன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த அந்த இதுக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த மரத்துக்கு அம்ப விட்டு விஷம் தோய்ந்த அன்பை விட்டு அந்த மரம் வந்து என்ன செஞ்சிருதுன்னு சொன்னா, அந்த மரம் வந்து காஞ்சு போயிரும். அந்த என்னது அந்த விஷத்தால அந்த மரம் வந்து என்ன செஞ்சிரும்னு சொன்னா காஞ்சி போயிரும். சரியா? காஞ்சி போனோன்னா அந்த மரத்துல ஒரு நிறைய கிளிகள் பறவைகள் எல்லாம் அந்த மரத்துல வந்து வசிக்கிறது வழக்கம். சரியா? அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த மரம் பட்டு போனோன்னு எல்லா பறவைகளும் என்ன செஞ்சிருச்சு, அந்த மரத்துல இருந்து போயிரும். சரியா? போனோன்னு இந்த கிளி மட்டும் போகாம இருக்கும் பிள்ளைய. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, தேவேந்திரன் வந்து கேட்பாரு, என்னத்த அந்த எல்லா பறவைகளும் போயிடுச்சு தானே, நீ மட்டும் ஏன் போகாம இருக்க அப்படின்னு. அப்ப அந்த மரம் சொல்லும், இந்த மரம் செழிப்பா வளர்ந்திருக்க நேரம் எங்களுக்கு இந்த மரத்துல தான் நாங்க எல்லாமே பெற்றுக்கிட்டோம். எங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சுச்சு. இப்ப அந்த மரம் பட்டு போச்சு அப்படின்னு. அப்ப அந்த கிளிகிட்ட வரம் ஒண்ணு கேட்பாங்க, நீ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு. அப்ப அந்த கிளி கேட்கும், என்ன தெரியுமா, நாங்களா இருந்தா என்னென்னவோ கேட்போம். அந்த கிளி கேட்கும், அந்த பட்டு போன மரம் திருப்பி வளமான செழிப்பான மரம் போல முன்ன எப்படி இருந்துச்சோ அது மாதிரிக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்கும். சரியா? அப்ப அந்த மரம் திருப்பி என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த வரம் கொடுக்கப்படுது. அந்த பட்டு போன மரம் என்ன செய்யும், திருப்பி செழித்து வளரும். பிறகு பறவைகள் எல்லாம் வந்துருது. அப்ப பாருங்க, சில பறவைகள் என்ன செஞ்சிருச்சு, அந்த மரம் இல்லாம போனோன்னு போயிருச்சு. ஆனா அந்த கிளி மட்டும் என்ன செஞ்சிருச்சு, நன்றி மறவாமை பண்பு அந்த கிளி கிட்ட இருக்கு. அப்ப பாருங்க, கிளிக்கு எவ்வளவு அறிவு என்னது, மனிதனுக்குள்ள அறிவு என்னது. இப்ப சொல்றாங்க, கட்டாயம் நன்றி மறவாமை அப்படிங்கிற பண்பு எங்க கிட்ட இருக்க வேண்டும். ஒருத்தர் எங்களுக்கு பெரிய அளவுல எல்லாம் உதவி செய்ய தேவையில்ல, யாராவது ஒரு கடுகு அளவு உதவி செஞ்சிருந்தாலும் அதை நாங்க என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. சரியா? அப்ப இதுல பாருங்க, அந்த கதை ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கதையை பாருங்க. காசி நகரின் எல்லை பகுதியில், இந்தியாவுல காசி நகர்ட எல்லை பகுதியில ஒரு வனத்திற்கு வேடன் ஒருவன் வேட்டையாட வந்தான். சரியா? பயங்கரமான விஷம் தோய்ந்த அம்பு ஒன்றை தன் வில்லில் பொருத்தி கொண்டு விலங்கு ஏதாவது அகப்பட மாட்டாதா என்று காத்திருக்கின்றான். வெகு நேரத்துக்கு பின் அந்த பக்கமாக மான் ஒண்ணு ஓடி வருது.
வேடன் அந்த மானை துரத்தி கொண்டு போய் அம்பை எய்தான். ஆனால் அம்பு குறி தவறி போய் என்ன நடக்குது, அந்த மரத்துல போய் குத்துப்பட்டுருது. சரியா? அந்த மரம் செழித்து வளர்ந்திருந்த மாமரம், பெரிய மரமா இருக்குது, மரமாக இருக்கு. காய்கனிகளோடு பூத்து குலுங்கி பல பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வந்த ஒரு மரம். அப்ப அந்த மரம் என்ன செய்யுது, அந்த விஷத்தின் வீரியத்தால மரம் என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போயிருது. சரியா? அப்ப அந்த மரத்துல அதுவரை காலமும் இருந்த பறவைகள் எல்லாம் வேறொரு இடத்துக்கு சென்றது. சரியா? இப்ப வாராரு நம்மட தேவேந்திரன், தேவர்களின் அரசன் தேவேந்திரன், இந்திரன் வாராரு. சரியா? வந்து என்ன செய்றாரு, மரம் வளமிழந்த நிலையிலும் தன் மரப்பொந்தில் இருந்த ஒரு கிளி மட்டும் அங்கேயே இருந்துகிட்டு இருக்கு. அந்த பொந்திலேயே இருக்கு, பட்டு போயிருந்தாலும் அந்த பொந்துல இருக்கு. காய்கனிகள் மரத்தில் கிடைக்காமல் போனதால் உணவில்லாமல் அந்த கிளியும் தன் பழத்தை இழக்க ஆரம்பிக்குது. அதுக்கும் ஏலாம போகுது, ஏன்னா சாப்பாடு பழமெல்லாம் இல்லத்தானே. அப்ப அதுவும் மெலிஞ்சு போயிருது. சரியா? மிக நொய்ந்து போன நிலையில் கிளி அந்த மரத்தை விட்டு அகலாமல் இருக்கிறது, அந்த மரத்திலேயே இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அந்த மரத்தையும் அதில் வசித்து வந்த கிளியையும் தேவர்களின் அரசனான தேவேந்திரன் பார்க்கிறாரு. அவனுக்கு பெரும் வியப்பு ஏற்பட்டது. மனிதர்களே கருணை இல்லாமல் இருக்கும் இந்த காலத்தில் இப்படி ஒரு கிளியான்னு யோசிக்கிறார்கள். எல்லா உயிர்களிடத்திலும் குற்றமும் குணமும் சேர்ந்து இருக்கும். சரியா? எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு, எங்ககிட்டயும் நல்ல பண்பும் இருக்கு, தீய பண்பும் இருக்கு. தீய பண்புகளை ஒழித்து நல்ல பண்புள்ள மனிதனாக நாங்க வாழணும். சரியா? அப்ப என்ன செய்றாரு, இந்திரன் உடனடியாக என்ன செய்றாரு, ஒரு மனித வேடம் பூண்டு கிளிக்கிட்ட வாராரு. சரியா? அப்ப கிளி என்ன டக்குன்னு தேவேந்திரனுக்கு நல்வரவு அப்படின்னுச்சு. சரியா? இவரு மாறு வேடம் போட்டு, தேவேந்திரன் மாறு வேடம் போட்டு மனித உருவுல வாராரு. ஆனா என்ன செய்யுது, கிளி வந்து தேவேந்திரனுக்கு வணக்கம்னு சொல்லுது. ஆச்சரியமும் வியப்பும் மேலிட கிளியை பார்த்த தேவேந்திரன், கிளி மேலும் தொடர்ந்து, தேவலோகத்து அரசே, தாங்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை. என்னுடைய தவ வலிமையால் நீங்கள் தான் தேவேந்திரன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுது கிளி. தேவேந்திரன் சுய உருவுக்கு மாறினார். பின் கிளியை பார்த்து, கிளியே, இந்த மரம் பட்டு போய் காய்கனிகள் எதுவும் இனி வளர வழி இல்லாமல் ஆகிவிட்டது. இனியும் எதற்காக இந்த மரத்திலேயே நீ இருந்து கொண்டு இருக்கிறாய் என்று இங்கு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் வேறு நல்ல மரங்களை தேடி பறந்து விட்டன. நீயும் அதே போல் உண்ண காய்கனிகள் உள்ள வேறு ஏதாவது மரத்துக்கு சென்று வேண்டியது தானே அப்படின்னு கேக்குறார். இப்ப கிளி பதில் சொல்லுது யார்கிட்ட, தேவேந்திரன் கிட்ட. தேவேந்திரா, என் நற்குணங்கள் தான் எனக்கு உங்களையே அடையாளம் காட்டியது. அப்படி இருக்கும் போது தீய வழியில் நான் ஏன் செல்ல வேண்டும்? நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை இந்த மரத்தில் தான் உண்பதற்கான காய்கனிகளும் இருக்க இடமும் கொடுத்து காப்பாற்றி வந்தது. சரியா? இப்படிப்பட்ட மரத்தை விட்டு நான் எப்படி செல்வது? நன்றி மறத்தல் என்பது எப்பேற்பட்ட தீய குணங்கள். எந்த தவறை செய்தாலும் அதற்கு பரிகாரம் உண்டு. ஆனால் நன்றி மறந்தால் அந்த தவறுக்கு பரிகாரம் கிடையாது. இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தேவேந்திரன் கிட்ட கேக்குது கிளி. சரியா? அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த தேவேந்திரன் மகிழ்ச்சி அடைஞ்சு சொல்றாரு, உன் நல்ல குணத்தை என்று நான் மகிழ்வடைகிறேன். நீ ஏதாவது வரம் கேளு, நான் உனக்கு தாரேன்னு சொல்றாரு. அப்ப அது சொல்லுது, நீங்க தேவே, எனக்கு நீங்க வரம் தருவதாக இருந்தால் பட்டு போன இந்த மரம் பழையபடி பூத்து குலுங்கும் வளமான மரமாக மாற வேண்டும். இதுவே எனது விருப்பம்னு கிளி கேக்குது. சரியா?
அதை கேட்ட தேவேந்திரன் உடனடியாக அங்கிருந்து மறைந்தார். தன்னால் இயலாத என்று வரம் கொடுக்காமல் தப்பிக்க அல்ல, தெய்வ சக்தியால் முடியாதது என்று எதுவும் இந்த உலகத்தில் இருக்க பிறக்க தேவேந்திரன் என்ன செய்றாரு? வரம் கொடுக்க வேண்டுமே, அதற்காகத்தான் மறைந்தார். மறைந்துட்டு ஒரு கலசத்துல என்ன செய்றார்? தண்ணிய கொண்டாந்து அந்த மரத்தின் மேல தெளிக்கிறார். தெளிச்சோன அந்த மரம் என்ன செய்யுது? பழையபடி பூத்து குலுங்குது. சரியா? அதுக்கு பிறகு இந்த கிளி அந்த மரத்துல இருந்து ஆயுட்காலம் முடிஞ்சோன இந்திரலோகத்தை சென்றடையுது கிளி. சரியா? அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 5 அறிவு படைத்த கிளிக்கு இருக்கின்ற நன்றி மறவாமை பண்பு. 6 அறிவுள்ள மனிதர்களை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறத அந்த கிளி எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. நாங்க எப்படி நன்றி மறவாமை பண்பு எங்ககிட்ட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. சரியா? இப்ப இந்த நன்றி மறவாமை கதை, கிளியிட கதை விளங்குச்சா? ம் சரி. இப்ப நான் இதுல அடுத்த கிளாஸ்க்கு நான் வினாக்கள் தாரேன். இப்ப நான் கொடுத்த வினாக்களுக்கு விடைகள் எழுதுங்க பாப்போம். குயிக்கா எழுதுங்க. பெரியோரை கணம் பண்ணுதல்ல கொடுத்த வினாக்களுக்கு குயிக்கா எழுதுங்க. நீ புதுசா யாரும் ஜாயின் ஆனீங்களா பிளேயர்? ஆ? எல்லாத்தையும் புதுசா யாரும் ஜாயின் ஆனீங்களான்னு கேட்டேன். இல்லைனா